ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கமலி லேர்ன் ஹர்ப். இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இப்போது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். மெயினாக 3 விஷயத்தை வச்சு தான் இந்த பிஸ்னஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அது என்னென்னா சைஸு, ஓனர்ஷிப்பு, அப்புறம் ஃபங்க்ஷன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பேசிஸ் ஆஃப் சைஸு. ஒரு பிஸ்னஸோட சைஸை எதை வச்சு முடிவு பண்ணுவாங்க தெரியுமா? அந்த பிஸ்னஸில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது கேபிட்டல், அதுக்கப்புறம் அங்கே வேலை செய்கிற ஒர்க்கர்ஸோட கவுண்ட்டு, அதுக்கப்புறம் அங்கே எவ்வளோ பொருட்கள் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத வச்சு தான் அந்த சைஸ் ஆஃப் த பிஸ்னஸை டிசைட் பண்ணுவாங்க. இதை 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்மால் ஸ்கேல், இன்னொன்று லார்ஜ் ஸ்கேல். ஸ்மால் ஸ்கேல் என்ன சொல்கிறாங்கன்னா, அதோட நேம்லேயே இருக்குது, இது ரொம்ப சின்ன லெவலில் பண்ணுற பிஸ்னஸ். ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸ் require less capital, they employ small number of workers and produce the goods on the small scale. இங்கே நிறைய பேர் வேலை செய்ய மாட்டாங்க, கொஞ்சமான ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டியும் ரொம்ப கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஹேண்ட்லூம்ஸ் ஆர் பவர் லூம்ஸ். நம்ம ஊரில் கைத்தறி அப்படி இல்லைன்னா விசைத்தறி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலமாக ட்ரெஸ்ஸை செய்கிறது. அது ஒரு சின்ன லெவலில் செய்கிற ஒரு பிஸ்னஸ் தான். நெக்ஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் உட்டன் சங்கர். வேர்க்கடலை அப்படி இல்லைன்னா எள்ளிலேருந்து மரச்செக்கு மூலமாக எண்ணெய் எடுக்கிறது. இதில் ஒரு நாளைக்கு கம்மியான அளவு தான் எண்ணெய் கிடைக்கும். அதனால ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால இதை ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ். இது ரொம்ப பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக பண்ணுற பிஸ்னஸ். லார்ஜ் ஸ்கேல் யூனிட்ஸ் require ஹியூஜ் கேபிட்டல். லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பல கோடி ரூபாய் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக, அதாவது கேபிட்டலாக தேவைப்படும். மிஷினரிஸ் பயங்கர பெருசாக இருக்கும். They employ a large number of workers and produce the goods on a large scale. இங்கே ஆயிரக்கணக்கில் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு லார்ஜ் டெக்ஸ்டைல் மில்ஸ், ரேமண்ட்ஸு அப்படி இல்லைன்னா ராம்ராஜ் காட்டன் மாதிரி பெரிய மில்ஸ்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இங்கே பிரம்மாண்டமான மிஷினில் ட்ரெஸ்லாம் ரெடி ஆகும். நெக்ஸ்ட் ஆயில் மில்ஸு, சஃபோலோ அப்படி இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பெரிய ஃபேக்ட்ரிஸில் டன் கணக்கில் ஆயிலை எடுப்பாங்க. ஓகேவா? ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்க்கும் லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு புரியுதா? ரொம்ப சின்ன முதலீடு, கொஞ்சமான ஆட்கள் தான் வேலை செய்வாங்க. அதுதான் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ். ரொம்ப பெரிய முதலீடு, ஏகப்பட்ட மிஷின்ஸு, அதுக்கப்புறம் ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதுதான் லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த பிஸ்னஸ் யாருக்கு சொந்தம், அதோட அடிப்படையில் தான் இந்த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இது மொத்தம் 3 கேட்டகரியாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று ப்ரைவேட் என்டர்பிரைசஸ், நெக்ஸ்ட் பப்ளிக் என்டர்பிரைசஸ், தேர்ட் ஒன் ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ். ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் அதோட நேம்லேயே இருக்குது. இது கவர்மெண்ட்டோட எந்த ஒரு இன்டர்வென்ஷனும் இருக்காது. ஓன்டு, மேனேஜ் அண்ட் கண்ட்ரோல்ட் பை பர்சன்ஸ் அதர் தென் கவர்மெண்ட். அதாவது ஒரு சிங்கிள் பர்சன் அப்படி இல்லைன்னா குரூப் ஆஃப் ப்ரைவேட் பீப்புள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அவங்களே மேனேஜ் பண்ணுவாங்க. அதுதான் ப்ரைவேட் என்டர்பிரைசஸ். எக்ஸாம்பிளுக்கு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். இங்கே ஒருத்தர் தான் ஓனராக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுந்தர் ஸ்டேஷ்னரிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கடை நம்ம தெருவில் இருக்கும். அந்த ஸ்டேஷ்னரி ஷாப்பில் ஒருத்தர் தான் ஓனராக இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ். 2 அப்படி இல்லைன்னா 3 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு நடத்துகிற பிஸ்னஸ் தான். எக்ஸாம்பிள் ரமேஷ் பிரதர்ஸ். செகண்ட் டைப் பப்ளிக் என்டர்பிரைசஸ். பப்ளிக் என்டர்பிரைசஸ் அப்படியே ப்ரைவேட் என்டர்பிரைசஸ்க்கு ஆப்போசிட். ஓன்ட், மேனேஜ்ட் அண்ட் கண்ட்ரோல் பை கவர்மெண்ட் ஆர் எனி ஆஃப் இட்ஸ் ஏஜென்சிஸ் ஆர் போத். இந்த பிஸ்னஸை ஒரு கவர்மெண்ட்டோ அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட்டோட ஏஜென்சியோ நடத்துவாங்க. இதோட மெயின் மோட்டிவ் என்னவா இருக்கும்னா பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணுறது தான். பப்ளிக் என்டர்பிரைசஸில் சில ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். அதாவது ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டே எல்லாமே எடுத்து நடத்தும். எக்ஸாம்பிள் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் பப்ளிக் கார்பரேஷன். இதுக்கு ஒரு தனியாக ஒரு சட்டமே இருக்கும். எக்ஸாம்பிள் ONGC, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். தேர்ட் ஒன் கவர்மெண்ட் கம்பெனி. இதை ஒரு கம்பெனியாகவே ரிஜிஸ்டர் பண்ணி நடத்துவாங்க. எக்ஸாம்பிள் ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன். நெக்ஸ்ட்டு ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ். இதோட பேர்லேயே இருக்குது பார்த்தீங்களா, ஜாயிண்ட் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது. ஓன்ட், மேனேஜ், கண்ட்ரோல்டு பை கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் அண்ட் ப்ரைவேட் ஆண்டர்ப்ரனர்ஸ். இங்கே கவர்மெண்ட்டும் இருக்கும், ப்ரைவேட் பிஸ்னஸ் மேன்ஸும் இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட ப்ராஃபிட்டை பிரிச்சுப்பாங்க. இதில் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலும் இருக்கும்,
ப்ரைவேட் பிஸ்னஸ்மேன்ஸோட எஃபிஷியன்சியும் இருக்கும். ஓகேவா? ஒரு குயிக் ரீகேப்பாக பார்க்கணுன்னா, ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் அப்படின்றது ஒரு சிங்கிள் பர்சன் இல்லை குரூப் ஆஃப் ப்ரைவேட் பர்சன் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் எதுவுமே இருக்காது. பப்ளிக் என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ் அப்படின்றதுனா கவர்மெண்ட் ப்ளஸ் ப்ரைவேட் 2 பேரும் சேர்ந்து செய்கிறது தான் ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ். நெக்ஸ்ட் வந்து பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். அதை வச்சு பிஸ்னஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான பார்ட். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து ப்ரொடியூஸ் ஆகி நம்ம கைக்கு வருது அப்படின்றத சொல்லுது. இது வந்து நம்ம 2 மெயின் கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இண்டஸ்ட்ரி, நெக்ஸ்ட் ஒன் வந்து காமர்ஸ். இண்டஸ்ட்ரி இன்க்ளூட்ஸ் ஆல் தோஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் கனெக்டட் வித் raising, producing or processing of consumer goods or capital goods. அதாவது ஒரு பொருளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை ப்ராசஸ் பண்ணுறது, இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியோட மெயின் ஒர்க்கு. கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னா நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணுற ப்ரெட்டு, பட்டரு, சீஸு, அப்புறம் ஷூ இதெல்லாம் வந்து தயாரிக்கிறது தான் கன்சியூமர் குட்ஸ் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் குட்ஸ், மற்ற குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுற பெரிய பெரிய மிஷினரிஸை தயாரிக்கிறது தான் கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கன்சியூமர் குட்ஸும் சரி கேபிட்டல் குட்ஸும் சரி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே இண்டஸ்ட்ரியில் இன்க்ளூடட். நெக்ஸ்ட் வந்து காமர்ஸ். இப்போது இண்டஸ்ட்ரியில் ஒரு பொருள் வந்து ரெடி ஆயிடுச்சு, ஆனால் அது ஃபேக்ட்ரியிலேயே இருந்தால் நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. தயாரிக்கிற இடத்துல இருந்து அதை வாங்குகிற கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த பாலமாக இருக்கிறது தான் காமர்ஸ். ஸோ ப்ராடக்ட்ஸை எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்மூத்தாக நம்ம கைக்கு வந்து சேர்றத கன்ஃபார்ம் பண்ணுறது தான் காமர்ஸ். இதில் டிரான்ஸ்போர்ட்டு, பேங்கிங்கு, இன்சூரன்ஸ்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு ஷூ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அது இண்டஸ்ட்ரி. அந்த ஷூவை அங்கேருந்து வண்டியில் ஏற்றி கடைக்கு கொண்டு வந்து நம்மக்கிட்ட விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மொத்த ப்ராசஸும் காமர்ஸ். பிஸ்னஸோட இந்த 2 ஹேண்ட்ஸ்ன்னு சொல்கிற இண்டஸ்ட்ரியும் காமர்ஸும் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணால் தான் எக்கனாமிக் ரன் ஆகும். நான் உங்களுக்கு இப்போ டீச் பண்ண கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், ஆப்ஜெக்ட் ஆஃப் பிஸ்னஸ், இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.